நெறைய பேரு தியானம் கத்துக்கிறதுக்காக வர்றாங்க எங்ககிட்ட. அப்போ சொல்றாங்க, "எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. எனக்கு ஒரு கோவமா இருக்கு. இன்னொருத்தர் தப்பு செஞ்சா என்னால பார்க்கவே முடியல" அப்படின்னு. இருட்டு அப்படின்னா, அது என்னதான் பண்ணாலும் இருட்டு போகாது. அப்ப அதுக்கு ஒரு 10 வருஷம் இருட்டா இருந்தா கூட, என்னைக்கு நம்ம லைட்ட போடுறோமோ, அப்ப தானாவே அடுத்த செகண்ட் வெளிச்சம் வந்துடும். அதுக்கு ஒரு வெளிச்சம் வரக்கு 10 வருஷம் அவசியம் இல்ல. அது மாரி இதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தாலும் பரவால்ல. நம்ம ஒண்ண விடணும் அப்படின்னா, கோவத்த விடணும், மூட் ஆஃப் விடணும், டென்ஷன விடணும்னு நெனைக்க வேண்டாம். ஒண்ணு சேர்த்துக்கிறது தான் ஈஸியா இருக்கு. நான் அமைதியான ஆத்மா. நான் ரொம்ப அன்பா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கூட இருக்கிறவங்களும் அவங்களும் ரொம்ப அமைதி, அன்பா இருக்காங்க. அப்ப அந்த இடமே அமைதியாக உருவாகுது. இந்த மாரி மாற்று எண்ணமாக இந்த சிந்தனைய நம்ம மனசுல உருவாக்கும் பொழுது, நம்மகிட்ட என்னென்னலாம் நமக்கு தேவையில்லாதது இருந்ததோ, அது எப்படி வெளிச்சம் பட்ட உடனே, வந்த உடனே இருட்டு விலகுதோ, அது மாரி நம்மளோட பலத்தின் நல்ல இந்த ஈஸ்வரி ஞானம் என்பது நம்ம அறியாமைங்கிற எல்லா பலவீனத்தையும் நீக்கிவிடும்.